வாங்க இன்றைக்கி ராகி பன் தோசை ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஒரு 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு எடுத்துருக்கேன். தண்ணி தேவையான அளவு போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராகி வெஜ்ஜி பன் தோசை பண்ண போகிறோம். நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்காக என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோன்னு பார்ப்போம். பாருங்கள், கேரட் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கேபேஜ், வெங்காயம், ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று பெரிய சைஸில் பொடியாக கட் பண்ணி போட்டுப்போம். கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே தோசை மாவு பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் திக்காக. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்து சாப்பிட்றச்ச நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு வெஜ் எல்லாம் போட்டு இதை அப்படியே தவா வச்சு ஊற்றி தோசை மாதிரி பன் தோசை மாதிரி ஊற்றி விடலாம். இல்லை பேன் வச்சுக்கிறேன், லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுத்து. அப்படியே மூடி வச்சிடலாம். நல்ல ரொம்ப அதிகமாக அனல் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கலாம். அது கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. நம்ம ரொம்ப அதிகமாக அனல் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சா கரெக்டாக இந்த மாதிரி வெந்துடும் க்ளீனாக. நல்லா பன் தோசை ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம திக்காக சட்னி சாம்பார் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம் வெஜ் இருக்கிறதுனால. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராகி தோசை. இது அப்படியே ஒன்று ஒன்றா செய்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்தெடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம்ஸ் செய்யலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. வாங்க, சுவையான டேஸ்டியான வெஜ்ஜு ராகி பன் தோசை ரெடி ஆகிடுது. சூப்பராக ஹெல்த்தியாக. இதுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி, கடல தேங்காய் சட்னி, சாம்பார் கூட நல்லா சாப்பிட்லாங்க. எல்லாமே செட் ஆகும். அப்படியேவும் சாப்பிட்லாம், எதுவும் இல்லைனாலே பரவாயில்ல. இது வெஜ் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும்.
இது வந்து வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்பவும் இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ராகி பன் தோசை, வெஜ்ஜி பன் தோசை செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.